ஏய், அப்படி என்ன எழுதுற? அம்மா, முக்கியமான ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணிட்டு இருக்கம்மா. ப்ராஜெக்டா? நீதான் ஸ்கூலுக்கே போலையே, அப்புறம் என்ன ப்ராஜெக்ட்? இது ஸ்கூல் ப்ராஜெக்ட் இல்லம்மா, அப்பா ப்ராஜெக்ட். அப்பா ப்ராஜெக்டா? ஆமாம்மா, இன்னைக்கு சாமி அப்படி சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. எப்படியும் அப்பா நம்ம கிட்ட வந்துருவாரு இல்லம்மா. வந்துருவாரடி, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. சாமி சொன்னா கண்டிப்பா நடக்குமா. அதனாலதான் அப்பாவை வர வைக்க நான் பிளான் போட்டுட்டு இருக்கேன். பிளானா? என்ன பிளான்? அப்பாவுக்கு இப்ப நம்ம யாருன்னு தெரியாதுல்ல. ஆமா, தெரியாது. அதான் அவர் மறந்ததெல்லாம் திரும்ப வர வைக்கிறதுக்கு ஐடியா யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன ஐடியா? என்ன ஐடியா யோசிக்கலன்னு தாம்மா யோசிச்சுட்டு இருக்கேன். நீ அப்பா வந்துருவாருன்னு மட்டும் நம்பு. அந்த நம்பிக்கையே கண்டிப்பா அவரை நம்ம கிட்ட கூட்டிட்டு வந்துரும். அம்மா, வெறும் நம்பிக்கை வச்சா மட்டும் பத்தாதுமா. அவரை வர வைக்க நம்ம வேண்டிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த நம்பிக்கையோட சேர்ந்து நம்ம முயற்சியும் கை கொடுக்கும். சரிங்க பெரிய மனுஷி, நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன். அப்பாக்கு ஞாபகம் வர வைக்கணும்னு மட்டும்தான் தோணுது. ஆனா எப்படி வர வைக்கணும்னு தெரியலையே. என்னடி செய்யறது? ஏன்னா அவர்தான் என் பேரை கூட அவர் காதுல கேட்க கூடாதுன்னு சொல்றாரே. அவர் என்ன ரொம்ப வெறுத்துட்டார் தமிழ். அதான் இப்படி எல்லாம் பேசுறாரு. விடுமா, அதான் சாமியே சொல்லிடுச்சுல்ல, எல்லாம் சரியாயிடும். நம்ம அப்பாவை எப்படி வழிக்கு கொண்டு வருதுன்னு மட்டும் யோசி. ம். நீ சொல்ற மாதிரி அவருக்கு முதல்ல நாம யாருன்னு தெரிய வைக்கணும். அப்புறமா நமக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிய வைக்கணும். ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அவருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சதுன்னா சாரதா பாட்டி இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சு அவர் என் மேல கோவப்படுவாரே. பாட்டி இறந்ததுக்கு நீ எப்படிமா காரணமாவ? அப்பா அங்கதான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படின்னா முதல்ல அவருக்கு தெரிய வேண்டியது பாட்டி இறந்ததுக்கு காரணம் நீ இல்லைன்னு தான். அப்ப நீயும் நானும் யாருன்னு தெரியும் போது அவருக்கு நம்ம மேல கோவம் இல்லாம இருக்கும். ஆனாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ பாட்டி இறந்ததுக்கு நானும் ஒரு காரணம் தானே. அம்மா, அப்பா அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்வாரு. இந்த உலகத்துல யாருமே கெட்டவங்க இல்ல. அந்த சுச்சுவேஷன்ல அவங்க தப்பு பண்ணிருப்பாங்க, அதனாலதான் அவங்க கெட்டவங்கள தெரிவாங்க. அதே மாதிரி அவங்க வேற இடத்துல